அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. Why does it trouble DMK and Congress? சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஏறுகிறது? மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தாங்கன்னு உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணுவார். பிரதமருக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பணிவோடு ஞாபகப்படுத்துறேன். மகளிர் இடஒதுக்கீட்டை அந்த மசோதாவை 2023 கொண்டு வந்தப்போ திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எல்லாரும் ஆதரிச்சிருக்கிறோம், முழுமையா ஆதரிச்சிருக்கிறோம். அதனால தான் அதை உங்களால நிறைவேற்ற முடிஞ்சது. அந்த சட்டம் நிறைவேற்றினது செப்டம்பர் 2023. 31 மாசமா என்ன செஞ்சீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கணும்னு கருப்பு சட்டமான தொகுதி மறு சீரமைப்பு கொண்டு வந்துதான் 31 மாசமா மூளையில போட்ட சட்டத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்த பார்த்தீங்க. உங்களுக்கு மகளிர் முன்னேறது எல்லாம் அக்கறை கிடையாது. RSS சங் பரிவார் கும்பலோட பிற்போக்குவாதங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க பொய்கள் எல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கலைஞருடைய மகன் தான். அதனால வேற எதையாவது புதுசா ட்ரை பண்ண பாருங்க. பழனிசாமி அவர்களே, உங்க ஓனர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு துணிவு இருந்தா மகளிர் இடஒதுக்கீட்ட எந்தவித கண்டிஷனும் போடாம இன்னைக்கே நிறைவேற்ற சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கூட திமுக சார்பில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்களே, அதை ஏன் நிறைவேற்றலன்னு உங்க ஓனர்களை பார்த்து கேளுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் முதுக நிமிர்த்தி கேள்வி கேளுங்க. பழனிசாமி அவர்களை தயாரானீங்க? முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் அடகு வச்ச பழனிசாமி இப்போ புலிப்பாண்டியா மாதிரி அழுத்தம் தருவாராம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவா. பிரச்சாரத்தில் இருக்க தம்பி உதயநிதி ஒரு போட்டோவை காமிச்சு ஊரா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. அம்மையா சசிகலா காலில் விழுந்து அவருடைய காலை வாரி விட்டு துரோகத்தை செஞ்சவர் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறார். பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குற துரோகிகளுக்கு இந்திய திணிச்சாலும் கவலை இல்ல, நீட் தேர்வில் இருந்து விலக்கு தரவில்லை என்றாலும் கவலை இல்ல, கல்வி நிதி நிறுத்தினாலும் கவலை இல்ல, தமிழ்நாட்டுக்கான நிதியை நிறுத்தினாலும் கவலை இல்ல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3 விழா நடத்தினாலும் கவலை இல்ல, பேரிடர் இழப்பு நிதியை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்ல, இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை பறிச்சாலும் கவலை இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான FCRA சட்டம் கொண்டு வந்தாலும் கவலை இல்ல. இப்போ நாடே கொந்தளிக்கிற தொகுதி மறுசீரமைப்புல கூட பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கு தெம்போ திராணியோ துணிச்சலோ இல்லாம தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் அடகு வைக்கிற அரசியல் அவமானமாக இருக்காங்க. 40 பேர் டெல்லிக்கு போய் நிதியை கொடுக்கறாங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதி கொடுக்க முடியாதுன்றாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கணும்ன்றாங்க. மும்மொழி கொள்கை என்ன இருக்கு? மீண்டும் ஹிந்தியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிப்பதற்கான முயற்சி தான் மும்மொழி கொள்கை. நமக்கான எந்த திட்டங்களும் கொடுக்கறது கிடையாது. தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை இந்த தேர்தலில் நாம புறக்கணிச்சு தோக்கடிச்சு காட்டணும். செய்வோமா? நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி தான் இந்த தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். நிச்சயம் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறாரு. அனைத்து இடத்துலையும் மிகுந்த அருமையான வரவேற்பு, எல்லா இடத்துலையும் எழுச்சியான வரவேற்பு. நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த 3 தொகுதியோட வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். இன்னைக்கு தேதி 18, டீலிமிட்டேஷன் அதுலயும் தோத்து போயிட்டாங்க. நம்ம தான் அதை எடுத்தோம். பிரச்சனை முதல்ல திமுகவுக்கு தான், நம்முடைய தலைவருக்கு தான் முதல் வெற்றி. டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சாங்க. போன வருஷமே நம்முடைய தலைவர் இதற்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. பல முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கூட்டம் நடத்தினோம். தொகுதி மறு வரை டீலிமிட்டேஷனை ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். 39 எம்பிக்களை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டுச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தோத்து போய் எடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் வெற்றி நம்முடைய வெற்றி, திமுகவுடைய வெற்றி, தலைவருடைய வெற்றி. 2வது வெற்றி வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற 2வது வெற்றி செய்தி நமக்கு வரணும். செஞ்சு கொடுப்பீங்களா? இன்னைக்கு தேதி 18, தேர்தல் நாள் 23, இன்னும் 5 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்திலையும் கை சின்னத்திலையும் வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? பத்தாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்க ஒவ்வொரு ஓட்டும் 5 ஓட்டா 10 வாக்கா 20 வாக்கா பெருகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 5 நாள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ உங்க வீட்டில் இருக்க உங்க தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் போங்க. அனைத்து வாக்காளர்களையும் சந்திச்சு உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க, கை சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. நம்முடைய ஆட்சி 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்லுங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோங்கிறத சொல்லுங்க. முக்கியமாக
சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விட்டுறக்கூடாதுங்கிறத அந்த பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயம் இந்த 3 தொகுதிகளையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது உறுதி. முக்கியமா மொடக்குறிச்சி தொகுதியில திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஈரோடு மேற்கு தொகுதியில அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்வீங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திற்கும் கை சின்னத்திற்கும் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. இங்க பெண்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறையாவது விடியல் பேருந்துல பயணம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கம்மா, ஒரு முறையா செஞ்சிருக்கீங்களா? போயிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமா இதை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியாக இருக்க போகுது என்ற மெசேஜை எல்லா பெண்களுக்கும் போய் சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். நான் போடுகிற முதல் கையெழுத்து அதிலே இந்த மெசேஜ். சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னா நான் அந்த முடிவு எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக இந்த அண்ணன் இருக்கேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் தான் அது. மாதம் 8000 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால காசு மிச்சமாகுது என்ற சர்வேயிலிருந்து எனக்கு அந்த கணக்கு வந்துச்சு. அது எதிர்பார்த்தது தான். நான் எதிர்பார்க்காத இன்னொன்று சர்வேலையும் வந்துச்சு. என்னன்னா, இப்படி மிச்சமாகிற பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டாலே போதுன்னு நினைப்பாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடுன்னு நினைப்பாங்க. நடைமுறை அந்த மாதிரி தான் இருக்கு. நான் அதைத்தான் சொல்றேன். ஆனால் உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. பெண்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த விடியல் பயண திட்டத்துக்கு கூடுதல் செலவாகுதுன்னு அதிகாரிகள் சொன்னப்போ நான் சொன்னேன், நான் இதை கூடுதல் செலவுன்னு கருதலை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் பண்ணுகிற எதையும் செலவா சுமையா நாம் கருதக்கூடாது. என் சகோதரிகள், என் மகள்கள் வெளியே பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும், இதுக்காக 10,000 கோடி ஆனாலும் பரவாயில்லை. இந்த திட்டம் தொடரும். இன்னும் மேம்படுத்தி திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் புதிய பேருந்துகளை நாம் இயக்க போகிறோம்.